ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஏரியா வெட் மார்க்கெட்டில் என்னென்ன கடைங்க வந்திருக்கு, இந்த வெட் மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போமா? அதுக்கு நாங்களும் ட்ராலி எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. பஸ் ஸ்டாப் வந்தால் அங்கே ஒரு போஸ்டர் பார்த்தேன். பூனையை காணோன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. பாவம் எங்கே போச்சுன்னு தெரியல. நாங்களும் பஸ் ஏறி வெட் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே நிறைய இடத்துல வந்து கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கேஷ் பேமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்தாலே நான் வந்து $50 கண்டிப்பாக வித்ட்ரா பண்ணிப்பேன். அதுக்கு மேலே ரூபா கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஏன்னா இங்கே வந்தால் என் கையை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்டால்ஸ் வந்து வரும் ஒவ்வொரு வாரமும். ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்கணும்னு தோணும். பெருசு அமௌண்ட்டுக்கு வாங்க மாட்டேன். $1 $2 அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாரம் என்னன்னு தெரியல, இவ்வளோ கடையை வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வாங்குகிற திங்ஸ் எல்லாமே அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேக்ஸும் வாங்கியிருக்கேன். அந்த பேக்ஸ் எல்லாமே $10னாலும் அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு குட்டி நர்சரி கடை இந்த வெட் மார்க்கெட்டில். இங்கே நிறைய செடி வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். இந்த ரோஸ் செடியை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்னு பார்த்தா $70 போட்டிருந்தாங்க. $70க்கு அந்த செடி வர்த்தா இல்லையான்னு தெரியல. சரி வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வந்த வேலையை பார்க்கலாமேன்னு நாங்களும் வந்து கிளம்புனோம். நம்மள எங்கே சும்மா விடுறாங்க, போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டியாக கடையை வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் ஃபைனலாக வந்து மீன் கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து மீன் எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. இங்கே நிறைய மீன் கடைங்க இருக்கும். எடுத்த உடனே ஒரே கடையில் வாங்கக்கூடாது. எல்லா கடையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எந்த கடையில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். இந்த வெட் மார்க்கெட்டில் வந்து ஃபிஷ் மட்டும் கிடைக்காது, மட்டன், சிக்கன், பீஃபு எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நிறைய மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அதே மீனை ட்ரை பண்ணலாமா, இல்லை புதுசாக ஏதாவது மீனை ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். இதில் வந்து எந்த மீனில் முள் ஜாஸ்தியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் நமக்கு எதுவுமே ஐடியாவே கிடையாது. அவங்கள கேட்டால் எல்லா மீனும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி அங்கே நம்ம ஊர் அண்ணனுங்க 2-3 பேர் வந்தாங்க. அவங்களும் வந்து அந்த மீனை வாங்கியிருந்தாங்க. அவங்கள தான் கேட்டோம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த அண்ணா சொன்னார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி அதே வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். அந்த மீன் தான் கோல்டன் ப்ராம்ஃபெட்டு. அந்த ஒரு கடையில் தான் இருந்துச்சு. அந்த ஒரு மீன் $6 ஏதோ சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, அதே வாங்கிடலான்னு சொல்லி 2 மீன் வந்து வாங்கியிருந்தோம். தாத்தா வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ஃபிஷ்ஷு. நான் இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா தின் ஸ்லைசஸாக போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்தா நமக்கு போய் சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக அவரும் வந்து பீசஸ் போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது. இந்த மார்க்கெட்லேயே வந்து நம்ம ஊர் கடை ஒன்று இருக்குது. இங்கே நிறைய நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கேயே வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, இங்கே மெயினாக நான் வாங்க வரதே இந்த கீரை தான். ஸோ நல்ல கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு டோஃபு வாங்கலான்னு தான் போயிருந்தேன். இங்கே வெட் மார்க்கெட்டில் டோஃபு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த டோஃபு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. 1 இல்லை 2 நாளில் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிடணும். அங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னு நான் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணதே இல்லை. அவரை கேட்டால் இதெல்லாம் வந்து சூப்பில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னாரு. நம்ம எந்த சூப்பை சாப்பிட்றோம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ டோஃபு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அது டோஃபுவே வந்து $1 கிட்ட ஆச்சு. அதை வாங்கிட்டு வெளியில் வந்தால் இங்கே நிறைய பிளான்ஸ் வந்து ஒரு அங்கிள் வச்சுருந்தாரு. எனக்கு இந்த ஒத்த செம்பருத்தி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை பார்த்தா இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு. இது $10ன்னு சொன்னாங்க. சரி அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப்.